நாட்டி அதன் மீது நான் ஏறி நின்று அந்த ஈசனை நினைத்து தவம் இருந்தேன். எந்த குறைவும் இல்லாமல் யாருடைய நினைவும் இல்லாமல் ஈசனையே நினைத்து நான் தவம் இருந்த போது இந்த தெய்வலோகத்திலிருந்து தேவேந்திரன் பார்த்துட்டான். என்ன, பூலோகத்திலே ஒரு நரம் மனிதன் தவம் இருக்கிறான். அது இவன் கோபத்திலே ரொம்ப கொடியவன். இவனுக்கு தவம் அளித்து தெய்வலோகம் இவன் வந்து விட்டான், தேவர்கள் எல்லாம் அடித்து விரட்டி விடுவான். இவன் தெய்வலோகம் வரக்கூடாது, அப்படின்னா இவன் தவத்தை கலைக்க வேண்டும் என்று தெய்வலோகத்தில் இருந்து ஒரு பெண்ணை வரவழைத்தான். அந்த பெண்ணின் பெயர் மேனகை. நான் தவத்திலிருந்து அந்த ஈசனை நினைத்து கடும் தவம் செய்த போது அந்த மேனகை வந்து என் முன்னே நடனம் ஆடினாள். என்னடா கானகத்திலே சலடை சத்தம் கேட்கிறது என்று நான் கண் திறந்து பார்த்தபோது அவள் எனக்கு முன்பே நடனம் ஆட, அவள் அழகாக இருந்த காரணத்தினால் என் தவத்தை விட்டுவிட்டு நான் அவளோடு கூடி சென்று விட்டேன். அப்பா, அப்படி கூடி சேர்ந்த போது ஒரு ஆண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 5 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள் கானகத்திலே அந்த மேனகையோடு நான் குடும்பம் நடத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்து விட்டது. கானகத்தில் குடும்பம் நடத்திய போது பெண் குழந்தை பிறந்து விட்டது. பிறகுதான் யோசித்து பார்த்தேன், என்ன கானக நம்ம எதற்காக வந்தோம்? தவம் இருக்க வந்தோம். இவருடைய அழகிலே மயங்கி இந்த கானகத்திலே நமது தவத்தை கெடுத்து நாட்டு மக்களை அங்கே பிரிந்தோம், கட்டிய மனைவியை அங்கே பிரிந்தோம், பெற்ற பிள்ளைகளை விட்டு கானகம் வந்து இங்கே இவனோடு ஒரு குடும்பம் நடத்துகிறோம் என்று இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. பெண்ணே, நீ தேவலோகம் சென்று விடு, ஓடிவிடு ஓடிவிடு ஓடிவிடு. என்று நான் சொன்னபோது அந்த மேனகை ஆனவள் என்னிடத்திலே, சுவாமி, நான் தெய்வலோகத்தில் இருந்து உன்னை நாடி வந்தபோது தனியாக வந்தேன். இப்போது எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தையோடு நான் தெய்வலோகம் சென்றால் தேவர்கள்லாம் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. இது யாரு? எப்படி இந்த குழந்தை? இந்த குழந்தைக்கு தகப்பன யாரு? நீ தகுதி அற்றவள் தெய்வலோகத்துக்கு வர முடியாதுன்னு என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் என்ன செய்வது என்று அவள் என்னிடத்திலேயே குறையை சொல்ல, நான் அவளை போடி என்று நான் வரட்ட இந்த குறையை என்ன சொல்ல. சிந்தித்து பார்த்து, இது ஒரு வாழ்க்கை அல்ல, இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. குழந்தை இல்லை என்றால் போய் விடுவாயா? போய் விடுவேன். அப்படியே அந்த குழந்தையை எடுத்து அப்படி கர 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 சுத்தி அருகாமையிலே உள்ள நந்தவனத்திலே தூக்கி எறிந்து விட்டேன் அந்த குழந்தையை. அப்படி நான் எரிந்த போது அந்த குழந்தையானது கூவா 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 என்று சத்தமிட்டு கத்திக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சமுதாயம் என்ற ஒரு பட்சியானது தன்னுடைய குழந்தைக்கு மூக்கினால் தேன் கொண்டு சென்று கொண்டிருந்ததாம் அந்த வழியை. இந்த குழந்தை சத்தத்தை கேட்டு, அழு குரலை கேட்டு, நம் குழந்தைக்கு தேன் கொண்டு செல்கிறோம், ஆனால் இந்த குழந்தைக்கு பசி போல் அழுகிறது, இது இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த சௌந்தரமான பட்சி கீழே இறங்கி இந்த குழந்தைக்கு தேன் ஊட்டியதாம். அந்த நேரத்தில் அந்த நந்தவனத்துக்கு சொந்தக்காரர் அங்கே வந்து பார்த்து விட்டார். இது என்ன கொடுமையாக இருக்கிறது? தன்னுடைய குழந்தைக்கு எடுத்து சென்ற தேனை இந்த குழந்தைக்கு சகுந்தலை என்ற பட்சியில் ஊற்றிய காரணத்தினால் இந்த குழந்தைக்கு சகுந்தலை என்று பெயரை வைத்து அந்த குழந்தையை அந்த கானகத்தில் உள்ள மகா முனிவர் வளர்த்துக் கொண்டிருந்தார். அப்பா,
போது இது அப்படியாக இருக்கட்டும். அதன் பிறகு நாம ஈசனை பார்க்கணுமே, முதல்ல தவம் கெட்டு போச்சே என்று நான் மனதில் எண்ணி 2 கால் 2 கை தலை ஒன்று இத்தனையே நான் தீயிட்டேன். இந்த உதிரத்தை எடுத்து எண்ணெயாக பாவித்து என் உடலெல்லாம் தீயிட்டு எரிகிறது. அந்த நேரத்தில் ஈசா எனக்கு காட்சி கொடு, ஈசா எனக்கு காட்சி கொடு, பரமசிவமே பரமசிவமே. எனக்கு காட்சி கொடு என்று நான் கத்த, அந்த காரணத்திலே பரமசிவம் பார்வதும் நேரடியாக என் கண்களை தோன்றி நின்றார்கள். மன்னா, கவசிங்க மன்னா, நாட்டை இழந்து நகரத்தை இழந்து குடிமக்களை இழந்து பெற்ற பிள்ளையை இழந்து இந்த காலகட்டத்தில் 60,000 காலம் என்னப்பா உனக்கு வர வேண்டும் என்று என்ன கேட்டேன். அப்போதுதான் கூறினேன், சுவாமி எனக்கும் ஆக்கல் அழித்தல் படைத்தல், நான் நினைத்தால் இந்த உலகத்தையே ஒரே நொடியில் அழிக்கணும், ஒரே நொடியில் உற்பத்தி செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். அப்படியே கொடுத்தேன் என்று ஒரு நொடியில் அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்னைக்கும் சரி, பரமசிவம் பார்வதி ஈசனை நினைத்து அல்லமகள் 60 நாளையும் மனதில் நினைத்தால் கூட எந்த காரியமும் நினைத்த காரியத்தை கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். அது உறுதி, நான் பெற்ற காரியம். நான் இப்படித்தான் விஸ்வாமத்தனான. இப்ப நான் நினைத்தால் இந்த உலகத்திலே அழிக்கக்கூடிய சக்தி என்னிடத்திலே இருக்கிறது. அதே வரிசா நாயின் மகனே.